என்னால யாராவது மனசு கஷ்டப்படுத்திருந்துச்சுன்னா உண்மையா சாரி. டிடிஎஃப் வாசனுடைய திருப்பதி பிராங்க் இப்போ ஏகப்பட்ட சர்ச்சைகள்ல உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு டிடிஎஃப் வாசன் மேல ஏகப்பட்ட புகார்கள் எழுந்துட்டு இருக்கு. இப்போ அதுக்கு மன்னிப்பு கேட்ட ஒரு வீடியோவும் டிடிஎஃப் வாசன் அவர்கள் தன்னுடைய வலைதளத்துல அவர் பேசி வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் சொல்ல வந்தது என்னன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன நீங்க உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. பக்தர்கள் எல்லாரும் இதனால கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, நாங்களும் பக்தர்கள் தான். 12 மணி நேரமா நாங்களும் அந்த இடத்துல லாக்ல தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு நடந்த விஷயத்தை தான் நாங்க போர்ட்ரேட் பண்ண நினைச்சோம். பட் அது தப்பா எல்லாருக்கும் கன்வே ஆகிடுச்சு. நீங்க ஃபுல்லா அந்த vlog பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது தப்பா தெரியாது. தனியா ஒரு வீடியோவா பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் அது தப்பா தான் தெரியுது. ரொம்பவே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி டிடிஎஃப் வாசன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் இல்லீகலாலாம் ஃபோன் எடுத்துட்டு போல. ஒரு கட்டம் வரையும் ஃபோன் அலவுடு. அதுக்கப்புறமா நாங்க ஃபோனை ஒப்படைச்சிட்டோம். அந்த வீடியோவுமே vlogல இருக்கு. அதையும் நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய நண்பன் ஒரு முஸ்லீம், எப்படி அவரை உள்ள விட்டாங்க, ஆனா அது மட்டும் இல்லாம இவர் வேணும்னே செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இங்க ஜாதி மதத்தை தாண்டி எல்லாருமே நண்பர்கள் தான். அவன் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல பண்ணவே இல்லை. நாங்க ஏதோ ஒரு ஜாலியா பண்ண போய் அது எல்லாருக்கும் இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கல. இதுவரையும் யூடியூப் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இனிமேலும் அப்படி தான் இருக்கும். நாங்கள் பண்ணது நீங்கள் தப்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு டிடிஎஃப் வாசன் தன்னுடைய விளக்கத்தை கொடுத்துருக்காரு.